அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய இளைஞர்கள், கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள், உங்களுக்கெல்லாம் குறிப்பாக இறுதி ஆண்டு படிக்கிற மாணவர்கள், அவங்களுக்கெல்லாம் இது ஒரு முக்கியமான காலகட்டம். இறுதி ஆண்டுன்னா அது தொழில்முறை கல்வி, எம்பிபிஎஸ், என்ஜினியரிங், சட்டம், இது தவிர எம்ஏ, பிஏ, எம்ஏ படிக்கிற மாணவர்கள், பிஎஸ்சி, எம்எஸ்சி எந்த படிப்பாக இருந்தாலும் இறுதி ஆண்டு படித்து முடித்துவிட்டு இப்போ நீங்கள் எழுதுகிற தேர்வு முடிவுகள் எல்லாம் வெளியாகிற காலகட்டம். இப்போ இதற்கு பிறகு குடும்ப சூழல் காரணமாகவோ அல்லது நம்முடைய வாழ்க்கை தேவை காரணமாகவோ வேலைக்கு மனு போடுகிற முக்கியமான பருவத்திலே எல்லோரும் இருக்கிற இளைஞர்கள் என்று பார்த்தால் ஒரு முக்கியமான தகுதியை நாம் வரவழைத்து கொள்ள வேண்டும். என்னது முக்கியமான தகுதி? இப்போ நேர்முக தேர்வாக இருந்தாலும் அல்லது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நுழைவு தேர்வு கையால் எழுதுவது, அல்லது இப்போல்லாம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நடத்துகிறாங்க. எதுவாக இருந்தாலும் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ பல்வேறு சமயங்களில் பல பணிகளுக்காக ஆங்கிலத்தில்தான் நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. தமிழ் பேராசிரியர் பதவிக்கு வேண்டுமானாலும் தமிழிலேயே பதில் சொன்னால் போதும், தமிழில் தேர்வு எழுதினா போதுமே தவிர மற்ற படிப்புகள் எல்லாம் இன்றைக்கு ஆங்கில வழி என்பது நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அதுதான் நடைமுறை. இப்போ இந்த ஆங்கிலம் என்கிற ஒரு மொழியிலே நாம் ஓரளவுக்கு கைதேர்ந்தவர்களாக இருந்தால்தான் அந்த பணிக்கு நாம் தேர்ந்தெடுக்கப்படுவோம் அப்படின்ற சூழல் உலக அளவில். ஏன்னா இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் உலகத்தரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இல்லையா? அப்போ நாம் பணியாற்றுகிற நிறுவனம், நமக்கு கிடைக்கிற வேலை, இது எல்லாம் கூட அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஆங்கிலம் என்பது தவிர்க்க முடியாது. நமக்கு தமிழ் உயர்வு தான், தமிழ் எங்கள் மூச்சு என்றே நாம் கொண்டாடுகிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது உண்மைதான். அந்த தமிழை கூட எந்த அளவுக்கு நம்முடைய இளைஞர்கள் பாண்டித்யம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அதுவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க அல்லது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா மேல் படிப்பு படிப்பதாக இருந்தாலும் கூட ஆங்கிலம்ன்றது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இப்போ தேர்வுலாம் உங்களுடைய படிப்புக்கான இறுதி ஆண்டு படிப்புலாம் முடிச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு மாத காலம் இடைவெளின்னு வச்சுக்கோங்க, கோடை விடுமுறை. சரி, இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஆங்கில அறிவு, அந்த தகுதியை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தினுடைய அதை நாம் கையாளுவது அப்படிங்கிறதுல நமக்கு கொஞ்சம் அதிகமான ஆழம், தேர்ச்சி, பயிற்சி அதில் இருக்க வேண்டும். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு நான் குறிப்பாக சொல்லிடுறேன். முதல்ல ஆங்கிலத்தை நினச்சி ஒரு பிரமிப்போ, ஆகா அது பெரிய விஷயமாச்சு, நமக்கு வரவே மாட்டேங்குதே அப்படின்ற நினைப்பெல்லாம் ஓரங்கட்டி வச்சுருங்க. தமிழ் எப்படி நம்ம பேச ஆரம்பித்தோமோ, நம்முடைய தாய்மொழியை எப்படி நம்ம கற்றுக்கிட்டு இன்றைக்கி சரளமாக பேசுகிறோமோ, இதே மாதிரி தான் ஆங்கிலத்தில் பேசுவது அப்படிங்கிறதும். உங்களுக்கு நம்ப முடியுதா? தமிழில் ஒரு பழமொழி இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்களே, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு. அது தமிழுக்கு மட்டும் இல்லை, எந்த மொழியுமே நாப்பழக்கம் தான். பேச பேச தானாக தான் வரும், பேச பேசத்தான் வரும். அது திடீர்னு மறுநாள் ஒரு நாள் காலையில் இருந்து நம்ம சரளமாக ஆங்கிலத்தில் பேசுவது பேச பேச தான் வரும். எப்படி பேச பேச வரும்? நீங்கள் தமிழ் எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தாங்க ஆங்கிலம் பேசுவதும். வேறு ஒன்றும் வித்தியாசமே இல்லை. நம்ம பிறந்தப்போ என்ன சரளமாக தொட்டியில் படுத்துக்கிட்டு அப்படியே சொற்பொழிவு ஆற்றினோமா? இல்லை. என்னென்ன நடந்துன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் உங்களை சுற்றி நடக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. தானாக ஆங்கிலம் உங்களுக்கு வந்துடும். கேட்கவே சந்தோஷமாக இருக்குல்ல? நம்ம சின்ன வயசில் இருந்தப்போ நம்ம பேசலைங்க. முதல்ல எடுத்தோடனே நம்மளா பேசினோம், அழுதோம். அது அழுகைன்னு கூட சொல்ல முடியாது பிறந்த உடனே. அது குழந்தையை ஒரு விதமான ஒலியை ஏற்படுத்துகிறது, அவ்வளவுதான். அது ஒன்றும் அழுவலை. கண்ணில் கண்ணீர் விட்டு சோகமே வடிவாலாம் அது அழலை. ஏதோ ஒரு சத்தம் கொடுக்குது. சுற்றி இருக்கிறவங்களாம் வெரி குட் வெரி குட் அப்படின்னு பாராட்டுறாங்க, கை தட்டுறாங்க, சாக்லேட் கொடுக்குறாங்க. நம்ம எந்த வார்த்தையும் பேசலை. ஆனால் 1 வயசு 2 வயசு 3 வயசு ஆறப்பெல்லாம் என்ன நடந்தது? நம்ம சுற்றி இருந்தவங்க அப்பா அம்மா அண்ணன் அக்கா தங்க இவங்கெல்லாம் தமிழில் பேசிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? வீட்டில் நம்மளை தூக்கி கொஞ்சினாங்க இல்லையா? அதெல்லாம் நம்முடைய ஆழ் மனதில் போய் பதிந்தது. நம்மளை அறியாமையே நாம் அதெல்லாம் கவனித்து கேட்டோம். அது தவிர நம்மளே கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம். அம்மா, இங்கா, அம்மா, அப்பா, நீ, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம சொன்னோம். மம்மம், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம்
தமிழில் ஒரு 85,000 சொற்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு கணக்காக. அவ்வளவையும் விட்டுட்டு உம்மா, மம்மம், உங்கா இது மாதிரி புது புது சொற்கள்லாம் நம்மளாக உருவாக்கினோம். அப்புறம் அம்மா நம்மளை மடியில் வச்சுக்கிட்டு நமக்கு சாதம் ஊட்டிக்கிட்டே அம்மா சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாமளும் அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு என்ன ஏதுன்னு புரியாமையே அந்த சீரியலையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம், சினிமாவையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த விஷயங்கள்லாமும் நம்ம மனதுக்குள்ளே போய் பதிந்தன. அந்த சொற்கள், அந்த முகபாவங்கள், தொனிகள்னு சொல்லுவாங்களே, ஏற்ற இறக்கம், இதெல்லாமும் நம்ம மனசில் பதிஞ்சுது. ஒரு 4-5 வயசு ஆச்சு, இந்த வார்த்தைகள்லாம் உள்ளுக்குள்ளே போய் நம்மளே நமக்கு தெரிஞ்ச வகையில் பேச ஆரம்பித்தோம். சொல்ல நினைக்கிறோன்ற விஷயம் மனசுக்குள்ளே இருந்தது, நம்மளா அதை சொல்ல ஆரம்பித்தோம். அப்புறம் விளையாட போன இடத்துல நம்மளை ஒற்ற பசங்கள்லாம் அவங்களும் சொல்கிற வார்த்தைகளை கவனித்தோம், அதெல்லாம் திரும்ப சொன்னோம். ஆங்கிலம்ங்கிறதும் இவ்வளவு தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு இந்த கோடை விடுமுறை ஒரு 30-40 நாள் இருக்குது இல்லைங்களா, இதில் நீங்கள் பெரும்பாலும் ஆங்கிலமே உங்கள் காதில் விழற மாதிரி ஆங்கில திரைப்படங்கள் பாருங்கள், ஆங்கில செய்திகள் கேளுங்க, அப்புறம் ஆங்கிலத்தில் வருகிற தொடர்கள்லாம் பாருங்கள். புரியாதோ புரியலையோ அது ஒரு பக்கம் ஆச்சுங்களா. ரெண்டாவது, இந்த செய்தித்தாள்லாம் படித்தா ஆங்கிலம் வரும்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஆனால் செய்தித்தாள் கொஞ்சம் வரட்டுத்தனமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு மாதிரி கலந்து கட்டி அதில் அரசியல் இருக்கும், விளையாட்டு இருக்கும், அப்புறம் உள்ளூர் பிரச்சனைகள் இருக்கும், மனசில் ஒரு ஈர்ப்பு வராது. அதுக்கு பதிலாக என்ன செய்யலான்னா, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாராவது இருப்பாங்க, இல்லை ஹீரோயின் யாராவது இருப்பாங்க, அது யாராவனா இருக்கலாம், நடிகர்களாக இருக்கலாம், திரைப்பட இயக்குனர்களாக இருக்கலாம், அல்லது இசைக்கலைஞர்களாக இருக்கலாம், விளையாட்டு வீரர்கள், யாரோ ஒருத்தர், அவங்க சம்பந்தப்பட்ட கட்டுரைகள்லாம் வருது இல்லைங்களா, புத்தகங்கள்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. நமக்கு தெரியாத வார்த்தைகளும் அதில் வரும். அந்த நேரத்தில் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் டிக்ஷனரி பாருங்கள். நீங்கள் செல்ஃபோனில் தயவு செஞ்சு வார்த்தைக்கு அர்த்தம் தேடாதீங்க. ஏன் தெரியுங்களா, செல்ஃபோனில் வார்த்தைக்கு அர்த்தம் தேடினா அந்த வார்த்தைக்கு மட்டும்தான் நமக்கு பொருள் கிடைக்கும். ஆனால் டிக்ஷனரி பார்த்திங்கன்னா கூட ஒரு 4-5 வார்த்தை நம்ம கண்ணில் போடும். அப்போ அந்த வார்த்தைகளும் உள்ளுக்குள்ளே போகும். அதை விட முக்கியம், தினந்தோறும் இரவு படுக்க போகிறப்போ என்னென்னலாம் அன்றைக்கி நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆங்கிலத்தில் சொல்லி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு என்னென்ன நடந்தது. இந்த ஒரு 30 நாள் இந்த பயிற்சிகளை மட்டும் மேற்கொண்டுட்டாலே உங்கள் மனசுக்குள்ளே ஆங்கிலம்ன்றது ஒரு பெரிய விஷயம்ன்ற எண்ணம் மாறி, நமக்கும் அது கை வருது போல இருக்கே, நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கிறமேன்ற நம்பிக்கை, தன்னம்பிக்கை வந்துடும். அவ்வளவுதாங்க. இந்த தன்னம்பிக்கை என்பது உங்களுக்கு வந்து விட்டால் தானே ஆங்கிலம் உங்கள் பின்னால் நாய்க்குட்டி போல் வந்துவிடும். ஆனால் இந்த தகுதியை நீங்கள் வரவழைச்சி கொள்வது என்பது நாளைக்கு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்கை உங்களுக்கு ஆற்றும். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். என்னென்னவோ நிலவுக்கே மனுஷன் போயிட்டு வந்துட்டான், இங்கிலீஷில் பேசுகிறது தானே கஷ்டம். ஒரு 30 நாள் 5-5 நிமிஷம் முயற்சி பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃப்ளூயண்ட்டாக நீங்களே இங்கிலீஷில் கான்வர்ஸ் பண்ணுறது, ஆன்சர் பண்ணுறது, ரிப்ளை பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக வந்துடும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.